நாங்கள் போன ஸ்பாட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம். இதுதான் சாப்பிட்டோம். டாடி ஷாப் போல இது, நம்ம மாற்றி வந்துட்டோம். டாடி ஷாப்பா? ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மைகட சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செம்மனூர் பாபி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட 1000 ஏக்கர் டீ எஸ்டேட்டில் ஒரு டாடி ஷாப் போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வந்து டாடியில் எதுவும் குடிக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம அதில் இருக்கிற டிஷ்ஷஸ் மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரோட இடம் தான். அதை பாருங்க, வாவ், ஃபுல்லாக அவரோட டீ எஸ்டேட் தான் இது. ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். போச்சி டியூட்ஸ், நான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன்ல இங்கே வந்து டாடி ஷாப் இருக்குது அப்படின்ட்டு. அந்த டாடி ஷாப் இதுதான், போச்சி பப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. வேணுன்னா நீங்கள் அங்கேயே போய் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஃபுட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னெல்லாம் வச்சுருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் போச்சி ஸ்பெஷல் பொதும் கால், போச்சி ஸ்பெஷல் ஃபிஷ் தவா கறி, குருமலா, பீஃப் கோகனட். ஃபுல்லாகவே பீஃபு ஃபிஷ்ஷு தான் அதிகமாக இருக்குது. ஆசம் டியூட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கல், தென்னங்கல். ஃப்ளாஷ்பேக். டாடியில் எதுவும் குடிக்க போகிறதில்ல. பாருங்க, வாவ், வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அப்படியே இந்த சைடு வந்து போச்சியோட பப் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஹட்டு தான். இதுதான் போச்சி ரெஸ்டாரண்ட். போச்சி போஜனம்னு போர்டு போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஸோ இங்கே 10 ஸ்டேஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட இடம் தான். பாருங்க, ஃபுல்லாகவே அவரோட இடம் தான். இந்த போச்சி பப்புக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுத்துலேயும் ஒரே ஃபுட்ஸ் தான் சர்வ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே டாடி இருக்கும், இங்கே வந்து கிடையாது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வைபாக இருக்கும். ஸ்லோ பீஃப் ஃபிஷ், நிறைய லெமன் வேணாம், சாப்பிடு. என்னாச்சு? என்னாச்சு? நல்லா இருக்கா? ஒண்ணுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. வாங்க, என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஆ
தலை நம்மளுக்கு தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் குருமிளகு சிக்கன். சூப்பராக டேஸ்ட். ஆசமாக இருக்குது டேஸ்ட். சிக்கன் வந்து காம்போ சூப்பராக இருக்குது, பீஃப்மே சூப்பராக இருக்குது, ஃபிஷ்ஷு கொஞ்சம் மொக்க தான். நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போகலாம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏய் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லையா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சிக்கன்ல அந்த ஊற்றி சாப்பிட்டு கிளாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு குடிக்கிற பிரச்சனையாக இருக்கு. கெப்பக்கிழங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பால்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க போல. பரோட்டா ஒத்தானது. இது இந்த பார்வையா இருக்கு. ப்ரோ எப்படி இருந்தது ஃபுட்டு? அதாவது ஒரு யூடியூபர் வீடியோ பார்த்து தான் இங்கே வந்தோம். ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ ஃபுட்டு எப்படி இருந்தது? ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு யூடியூபர் பார்த்து தான் இங்கே வந்தோம். ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்து தான் வந்தோம். நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் போன ஸ்பாட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம். பட் ஆனால் ரொம்ப ஃபஸ்ட் அந்தளவுக்கு வேர்த்து ஹைப்புக்கு வந்து வேர்த்தே இல்லை. உண்மையாக ஓவர் ஹைப்டாக இருந்தது. ஓவர் ஹைப்டாக வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த பரராஜா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய ரெடிமேட் இருக்குது. சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான். ஆமாம், சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பரோட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒரு சில கிரேவிஸ் நல்லா இருந்தது. கேரளாவில் போட்டா கண்டிப்பாக எங்கே. ஆனால் ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சீ ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஏதோ டேம் ஃபிஷ் ஏதோ போட்டிருந்தாங்க. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஐ மீன் ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் தான் நல்லா இருந்தது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஹைப் இல்லை. அதே மாதிரி நாங்கள் போன டைம் ஒரு வேளை சரியில்லையோ எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னோம். அவர் சொன்ன கவுண்டர் வந்து மைக்கில் கேட்டுச்சான்னு தெரியல. ஆமாம், கேட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி கூட ரிப்பீட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா சேனலுமே பாசிட்டிவாக தான் போட்டிருக்காங்க. ஆமாம், எல்லா சேனல்லையுமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இதை தான் சாப்பிட்டோம். டாடி ஷாப் உள்ள இது நம்ம மாற்றி வந்துட்டோம். டாடி ஷாப்பா? ஏப்ரல் ஃபூல். தொடர்ந்து உண்மையை பார்க்கணுன்னா, உண்மையை மட்டும் கேட்கணுன்னா, உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் மைக்ரேட்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மைக்ரேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வரண்டா சின்னசாமி.